வசனம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வேலை அல்லது தொழில் பற்றி கவலைப்படுகிறீர்களா? உங்கள் முயற்சிகள் பலனளிக்காமல் போகிறதா? இன்று கர்த்தர் உங்கள் தொழிலில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்த போகிறார். நம்புறீங்களா? நீங்க நம்பினால் இன்றே ஒரு புதிய கதவு திறக்கும். பைபிளில் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். எஸ்தரின் வாழ்க்கையில் நடந்த திருப்புமுனையை இப்பொழுது பார்ப்போம். பைபிளில் எஸ்தர் ஒரு சாதாரண யுவதியாக இருந்து ராஜகுமாரியாக உயர்த்தப்பட்டாள். அவள் இனத்திற்கான அச்சுறுத்தலின் பொழுது எஸ்தர் ராஜாவை நேரில் சந்திக்க தைரியமாக சென்றாள். ராஜா அவளை நேசித்து அவளுக்காக கருணை காட்டினார். எஸ்தர் தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் கடவுளை நம்பினாள். எஸ்தரை உயர்த்திய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் புதிய கதவுகளை திறப்பார். உங்கள் தொழில் வளர்ச்சி பெறப் போகிறது. பதவி உயர்வு, புதிய வாய்ப்புகள், சிறப்பான வருமானம் அனைத்தையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசுவே என் வாழ்க்கையில் திருப்புமுனை தருவீர். திருப்பியும் சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசுவே என் வாழ்க்கையில் திருப்புமுனை தருவீர். நீங்க எதிர்பார்த்த வெற்றியை கர்த்தர் தருவார்னு நம்புறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். நான் எதிர்பார்த்த வெற்றியை கர்த்தர் தருவார் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. பதவி உயர்வு வருகிறது. புதிய வாய்ப்புகள் திறக்கப் போகிறது. உங்கள் தொழில் வளரப்போகிறது. கர்த்தர் புதிய கதவுகளை திறப்பார். பாருங்கள், இப்பொழுது நாம் முழு கவனத்துடன் கடவுளிடம் ஜெபிப்போம். ஜெபம். பரலோக பிதாவே, எங்களின் வேலைக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தி புதிய வாய்ப்புகளை தாரும். எங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வளர்ச்சியை கொடுத்து எங்களின் தொழிலை வளர்த்தருளும். எங்கள் தொழிலில் வளம் பெற, புதிய வாடிக்கையாளர்களை பெற, புதிய வாய்ப்புகளை காண ஆண்டவரே ஆசிர்வதியுங்கள். எங்களின் குடும்ப வாழ்க்கையில் அமைதியையும் வளத்தையும் தாருங்கள். எங்கள் குழந்தைகளின் கல்வி, எதிர்கால வளர்ச்சியை ஆசிர்வதியுங்கள். நாங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.